ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா மீல் மேக்கர் கிரேவி சிக்கன் பேஸ்ட்டில் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு மீல் மேக்கர் வேக வச்சு தனியாக சுடு தண்ணியில் போட்டு தண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன். அதுக்கு மசாலா தேங்காய், ஒரு 3 முந்திரி, ஒரு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோம்பு போட்டு இதை நல்லா பேஸ்ட் அரைச்சிக்கலாம். 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம பேஸ்ட் மாதிரி அரைக்கணும். தாளிப்புக்கு சோம்பு வெங்காயம் வச்சுருக்கேன். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் தாளிப்பு போட்டுக்கலாம். சோம்பு வெங்காயம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். இதில் மீன் மேக்கர் போட்டுக்கணும். மீன் மேக்கரை நல்லா ஒரு 2 நிமிஷம் இதில் வதக்கணும். ஏன்னா இதில் இருக்க தண்ணி எல்லாமே இதில் நம்ம வதக்கும் போதே போயிடும். இப்போது இதில் மஞ்சள் பொடி, மட்டன் மசாலா, காஷ்மீரி சில்லி பவுடர், சீரகப்பொடி, கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள், உப்பு போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு அந்த பேஸ்ட் அரைச்சோம்ல, தேங்காய், இஞ்சி பூண்டு, ஒரு 3 முந்திரி பருப்பு, ஒரு வெங்காயம், அப்புறம் தக்காளி பேஸ்ட், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே அந்த மசாலாலாம் மீன் மேக்கரில் இறங்கும். ஒரு 2 நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா இது வேகிறதுக்கு கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது இது வேகிற அளவு தண்ணி ஊற்றியாச்சு. நான் சப்பாத்திக்கு தான் சைட் டிஷ் பண்ணுறேன். ஸோ அது கொஞ்சம் திக்காக கிரேவியாக வரணும். வெந்த பிறகு பார்ப்போம். ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். நல்லா நம்ம கிரேவி ரெடி ஆகிட்டு பாருங்கள். நம்ம தண்ணி ஊற்றணும். மீன் மேக்கரே எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும். சப்பாத்தி திரட்டி வச்சுருக்கேன். சப்பாத்தி போட்டுட்டு காமிக்கிறேன். நம்ம சப்பாத்தியும் மீன் மேக்கர் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நான் மிதுக்கு கொடுத்துருக்கேன். மிது சாப்பிட்டு எப்படி இருக்குது சொல்லுடா. செமையாக இருக்கா? அப்புறம் மிது போட்டிருக்க ட்ரெஸ்ஸு நானே ஸ்டிச் பண்ணது. மிது எழுந்து காமி. இங்கே பாருங்கள், இந்த ட்ரெஸ்ஸு நானே ஸ்டிச் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு பெல் ஐகான் தட்டி விட்டுங்க. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.